உசேன் ஐயா வந்து அந்த காலத்துல இருந்து தொழில் முனைவோர்கள்ல நல்ல சிறப்பா செய்யறவங்கள அவங்களுடைய தொழிலை பற்றி இந்த உலகத்துக்கு தெரியணும். அது சில பேருக்கு வந்து தெரியாம இருக்கும். ஆனா அவங்களுடைய ப்ராடக்ட் காலை வணக்கம் சொல்றதோட கொஞ்சம் முற்பகல் வணக்கம் அப்படித்தான் சொல்லணும். இந்த நிகழ்ச்சிகள் வந்து கொஞ்சம் லேட்டா போயிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் சுருக்கமாவே நான் சொல்லிடுறேன். எல்லாருமே பேசிட்டாங்க. என்னுடைய நெடுங்கால நண்பர் அந்த மனோசக்தி பிலாசபர் நம்மளுடைய மாசிலாமணி ஐயா வந்து நிறைய சொல்லிட்டாங்க. அப்புறம் டாக்டர் சொல்லிட்டாங்க. இன்னும் பேசுறதுக்கு நிறைய இருக்கு. அதனால ஒரே ஒரு விஷயம், நம்ம எல்லாருக்குமே வந்து புலவர் உசேன் ஐயா வந்து அந்த காலத்துல வந்து தொழில் முனைவோர்கள்ல நல்ல சிறப்பா செய்யறவங்கள அவங்களுடைய தொழிலை பற்றி இந்த உலகத்துக்கு தெரியணும். அது சில பேருக்கு வந்து தெரியாம இருக்கும். ஆனா அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். அவங்களுடைய பொருட்கள் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். எண்ணங்களாக இருக்கட்டும், பொருட்களாக இருக்கட்டும், whatever மேபி எல்லாமே. அப்படி இருக்கிறவங்கள இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை வந்து வச்சு 28 வருஷமா நடந்துட்டு இருக்காங்க. ஐயா போன பிறகு அவருடைய மகன் வந்து அப்துல் ரசாக் என்கிற பாபு, நாங்க பேஸ் பாபுன்னு தான் கூப்பிடுவோம். அதான் ரொம்ப செல்லமான பேரா இருக்கும் அவருக்கு. அதனால அவர் வந்து இப்ப நடத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்காக நம்ம எல்லாருமே வந்து அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி பல மாவட்டங்கள்ல இருந்தோம், பல மாநிலங்கள்ல இருந்தோம், எல்லாரையும் ஒருங்கிணைத்து இங்க வர வச்சு இவங்க வந்து உட்கார வச்சு எல்லாரோடையும் பழக விட்டு எல்லாமே செய்தாரு அப்படின்னா ஒரு பெரிய விஷயம். கெட் டுகெதர் அப்படிங்கிறது மனசுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட். அது நம்ம எப்பயுமே நம்ம வேலை இதுன்னு செஞ்சுக்கிட்டே இருக்கோம்னு வச்சுங்களேன், ஒரு போர் அடிக்கும், ஒரு வித்தியாசமா இருக்கும். அப்ப வித்தியாசமான மனிதர்களை பார்க்கும் பொழுது, வித்தியாசமான மனிதர்கள்ட்ட நம்ம பேசும்போது நமக்கு என்ன ஆகும், மனம் ரொம்ப லேசாகும். கலோக்கியிலாவே சொல்றோம், ரொம்ப லேசாகும். மனம் வந்து ரொம்ப லேசாகும் போது நமக்கு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி கிடைக்கிறது. அப்ப இந்த மகிழ்ச்சி என்ன, கொஞ்ச நாளைக்கு ஒரு 6 மாசம் வரைக்கும் இந்த மகிழ்ச்சி அப்படியே ஓடிக்கிட்டே போயிடலாம். அப்ப அந்த மகிழ்ச்சி இருக்கக்கூடிய தருணத்துல நம்ம என்ன செய்யணும், என்னெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத வெகு அழகா நம்ம தீர்மானம் பண்ணலாம். நிச்சயமா நம்மளுடைய தொழில் நம்ம வந்து எப்பயுமே வந்து கருத்தா இருக்கணும். கண்டிப்பா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் செய்யறாங்க. ஒருத்தர் ஆசிரியர் தொழில் செய்யறாங்க, ஒருத்தர் வேற மேனுபேக்சரிங் செய்யறாங்க, மருத்துவ தொழில இருக்காங்க, இந்த மாதிரி டிஃபரெண்ட் தொழில இருக்காங்க. அப்ப இந்த தொழில் செய்பவர்கள் எல்லாருமே, இந்த தொழில் புரிபவர்கள் எல்லாமே என்ன இருக்கணும் அப்படின்னா, அந்த தொழில் அவங்களுக்கு ஒரு பக்தி இருக்கணும், அவங்களுக்கு ஒரு பக்தி இருக்கணும், ஒரு பற்றுதல் இருக்கணும், அந்த தொழிலை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அப்ப இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு அது வேணும்னா நமக்கு மனம் வந்து மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருந்தா தான் நம்ம வந்து உழைச்சு மேல வர முடியும். அந்த சந்தோஷமான தருணத்தை தான் இவர் அப்துல் ரசாக் வந்து இப்ப நமக்கு எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து கீழ்மட்டத்துல இருந்து தான் வந்து மேல வந்திருக்கோம். ஈவன் நீங்க வந்து டாடாவை எடுத்தாலும் சரி, அம்பானி எடுத்தாலும் சரி, அந்த மாதிரி பெரிய பெரிய தொழில் இருக்கிறவங்களே எடுத்துப்பாங்க. பிர்லா கல்கத்தாவில் இருக்காங்க. அந்த குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி எல்லாமே வந்து அவங்களுடைய மூதாதையர்கள், ஒரு 3 மூதாதையர்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சாதாரணமா கஷ்டப்பட்டு ரோட்ல வந்து போய் வித்துக்கிட்டு அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி அவங்களுடைய பசங்களை படிக்க வச்சு அவங்க டெவலப் பண்ணி அப்படிதான் வந்திருக்காங்களே ஒழிய யாருமே எடுத்தோடனே வந்து மேல உட்காரல. அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து உழைப்பு அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா வேணும். அந்த உழைப்பு வந்து உண்மையாக இருக்கணும், அந்த உழைப்பின் மேல் ஒரு பற்று இருக்கணும், அந்த உழைப்பின் மேல் ஒரு பக்தி இருக்கணும். அப்ப இதெல்லாம் இருந்தா தான் நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேற முடியும். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சு ஒவ்வொருத்தரும் வந்திருக்கீங்க இங்க தொழில் முனைவோர்கள் வந்து நமக்கு அவார்டு வாங்குறதுக்காக. அப்ப இந்த உழைப்புங்கிறத நீங்க முழுசா நம்பணும். ஐயா சொன்னார், ஆற்றல் ஒன்றில் இருக்கிறது அப்படின்னு விவேகானந்தர் சொன்னாரு. கண்டிப்பா அந்த ஆற்றல் என்ன ஆற்றல்ங்கிறது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஐயாவோ நானும் கண்டுபிடிச்சு சொல்ல முடியாது இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஆற்றல் இருக்கு, ஒவ்வொரு துறையில ஆற்றல் இருக்கு. அப்ப அது எந்த துறை எனக்கு சிறந்தது, எந்த துறையில நான் போனா நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படித்தான் நீங்க தேர்ந்தெடுப்பீங்க. ஒரு இன்ட்யூஷன் மனசுக்குள்ள நமக்கே தெரியாம ஒரு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு இன்ட்யூஷன் வந்திருக்கும். அப்ப என்ன செய்யறோம், அந்த தொழில் துறையை நம்ம எடுத்து முன்னேறி போய்கிட்டே இருக்கோம். ஆனா அதை நான் நம்புறது இல்லை நிறைய பேர். அதனாலதான் நிறைய கொஞ்சம் கொஞ்சமா தோல்விகள் எல்லாம் வர்றதுக்கு காரணம் தான். ஐயோ இறைவன் எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருக்காரு, கொரோனா பீரியட் வந்துருச்சு, எனக்கு அது இல்லை இதுல உண்மையிலேயே நீங்க நம்பினீங்கன்னா உங்களுடைய தொழில் வந்து உயரத்துலதான் இருக்கும். கண்டிப்பா தாழ்வுல வரவே வராது. உன்னை நம்புங்கள், அதுதான் முக்கியமான விஷயம். என்னுடைய ஆற்றலை நம்புங்க, உங்களை நீங்க நம்புங்க. நம்புனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த ஒரு உத்வேகம் வந்து கிடைக்கும். ஆனா நம்மள என்னன்னா நம்புறோம், என் உழைப்பை நம்புறோம் அப்படி எல்லாம் சொல்றோம்.
பேசுறோம், மேடையில நானும் பேசுறேன், நிறைய பேசுறோம். ஆனா கொஞ்ச காலம் ஆன உடனே என்ன ஆயிடுதுன்னா கொஞ்சம் அது ஒரு தொய்வு ஏற்படுது. அந்த தொய்வு ஏற்படும் போது ஒரு சோர்வு வருது. அப்ப அந்த சோர்வு வரும்போது என்ன ஆகுது, நம்ம தொடர்ந்து கொஞ்சம் முன்னேறும் போது அந்த வேகங்கள் வந்து குறையுது. அந்த மாதிரி நேரத்துலதான் நம்மளுடைய அப்துல் ரசாக் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது பரிசளிப்பு விழா, ஒரு கெட் டுகெதர் விழா அப்படி வைக்கும் போது நமக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி கிடைக்கும் போது மறுபடியும் அந்த தொய்வு மாய்ந்து நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளுடைய எண்ணங்கள் சரியான விதத்துல போயிட்டே இருக்கு. அதுக்காக தான் இந்த விழா. அதனால அனைவருக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க படிப்பாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், எந்த தொழிலாக இருக்கட்டும், தொழில இருக்கிறவங்க உங்க தொழில முதல்ல நம்புங்க, முதல்ல உங்களை நம்புங்க. என்னால முடியும், ஐ கேன், என்னால கண்டிப்பா முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய உழைப்பு மேலேயும் நம்பிக்கை வரும். இந்த உழைப்பு மேல நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னா அந்த பக்தி, பற்றுதல் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நம்ம உண்மையிலே மேல போலாம், ஜெயிக்கலாம். எல்லாருமே ஜெயித்து கொண்டுதான் இருக்கீங்க, யாருமே வந்து தோல்வியே கிடையாது. ஆனால் என்ன, நம்மளுடைய எண்ணங்கள் கொஞ்சம் பின்னாடி போகிறதுனால ஐயோ இந்த கஷ்டம் வருது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இறைவனிடத்த ஒரே விஷயத்தை மட்டும் கேளுங்க, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எனக்கு அதை சந்திக்கக்கூடிய திறனை கொடுங்கள், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நமக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலும் கஷ்டங்கள் தான் வந்து நம்ம தான் வந்து அந்த இன்பமும் துன்பமும் உருவாக்குறோம். இறைவன் ஒன்றும் உருவாக்குறது இல்லை. இறைவனுடைய பார்வையில வந்து எல்லாருமே சமந்தான். அவன் திருடனா இருக்கட்டும், கொலகாரனா இருக்கட்டும், நல்லவங்களா இருக்கட்டும், எல்லாருமே. ஆனால் தவறு செய்யும் பொழுது அவர் தண்டனை கொடுப்பாரு, அது வேற விஷயம். ஆனால் அனைவருக்கும் ஒண்ணுதான், அதே மாதிரிதான் நம்மளுக்கு இன்பமும் துன்பமும் எது வந்தாலும் என்னால் அதை தாங்கக்கூடிய மனசக்தியும் எனக்கு அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு தைரியத்தையும் கொடுங்க அப்படின்னு மட்டும் நீங்க தினமும் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு பாருங்க. ஐயா சொன்ன மாதிரி கண்டிப்பா எல்லாமே நன்மையாக இருக்கும். கண்டிப்பா உழைப்புல வந்து எல்லாருமே முன்னேறணும். அதுதான் வந்து மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த தருணத்துல எனக்கு இந்த ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த அப்துல் ரசாக் அவருக்கு வந்து நன்றியை கூறிக்கொள்கிறேன். எல்லாரும் ஜெயிப்போம், ஜெயித்து கொண்டே இருப்போம், மற்றவர்களையும் ஜெயிக்க வைப்போம். நன்றி. நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.